வணக்கம் நண்பர்களே. போர் பதற்றத்தை தாண்டி இப்ப ஈரான்ல குண்டு மழை பொழிய தொடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு போர் மிகப்பெரிய லெவல்ல தொடங்கியிருக்கு. ஈரான் பதிலடி கொடுக்கும் அப்படின்ற பேர்ல இஸ்ரேலியோ இல்ல அமெரிக்காவை மட்டும் தாக்கி இல்ல, ஒட்டுமொத்தமா மிடில் ஈஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு நாடுகள் மேலையும் குண்டுகள் போட்டு இருக்காங்க. ஏன் கடந்த 5 மணி நேரத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, ஈரானோட முக்கியமான தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்களாமே, இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இந்தியா உட்பட எந்த நாடுகளுமே இப்ப ஈரான் மேல அவங்களோட ஒட்டுமொத்த ஏர் ஸ்பேஸை பயன்படுத்துறதுக்கு அச்சத்துல அப்படியே வேற ரூட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஏர் இந்தியா ஒட்டுமொத்த ஈரானோ இல்ல ஈரான் கனெக்டிங்ல இருக்க எந்த ஒரு பிளைட்டையுமே இயங்கவே இல்லை, அவங்க அப்படியே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. சோ தொடர்ந்து ஏர் டிராபிக்ல இந்த வெஸ்ட் ஏசியால ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரைக், ஜாயிண்ட் ஆபரேஷன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடங்கி இருக்காங்க. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி, அதே மாதிரி ஆபரேஷன் லயன்ஸ் ரோட். சோ இஸ்ரேல் இந்த ஆபரேஷனுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த ஈரானோட லீடர்ஷிப்பை டார்கெட் பண்ணியும், நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை டார்கெட் பண்ணியும், பாலிஸ்டிக் மிசைல் சைட்ஸை டார்கெட் பண்ணியும் இந்த ஆபரேஷன் இருக்கும் அப்படின்றது இரு தரப்புல சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்ல, லீடர்ஷிப் தான் மெயினான டார்கெட். இந்த அடிப்படையில சுப்ரீம் லீடர் இந்த கன்வெனியோட இல்லம் ஒட்டி, அதே மாதிரி பிரசிடென்ட்டோட இல்லத்தை ஒட்டி அந்த காம்பவுண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அந்த வீட்டு மேலையும் தாக்குதல் இஸ்ரேலும் நடத்திருக்காங்க, அமெரிக்காவும் நடத்திருக்காங்க. இதுல அவரு கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வருது. ஆனா இப்போதைக்கு அவங்க நாட்டு ஊடகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவர் கொல்லப்படல, இன்னும் ஒரு சில மணி நேரத்துல அவரு லைவ்ல நாட்டு மக்களிடையே பேச போறாரு அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற இஸ்லாமிக் ரெஜிமிய டார்கெட் பண்ணி அமெரிக்கா, நாங்க இந்த ஆபரேஷன் அவங்கள தூக்காம நாங்க பின்வாங்க மாட்டோம்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டணி போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, நிறைய முக்கியமான தலைவர்கள், குறிப்பா ஆர்மியில முக்கியமான பொறுப்புல இருக்க கமாண்டர்ல இருந்து எல்லாருமே இந்த IRGC கமாண்டரையே நாங்க தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஹையர் ரேங்கிங் அபிஷியல்ஸ் எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. சோ ஈரானோட ரிட்டாலியேஷன், சோ இதுக்கு ஈரான் எப்படி ரிட்டாலியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க யூஎஸோட மிலிட்டரி பேசஸ், கல்ஃப்ல இருக்கிற எல்லா மிலிட்டரி பேசஸையும் டார்கெட் பண்ணி இப்ப ஒவ்வொரு குண்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் டார்கெட்ல குறிப்பா யூஎஸ் அசட், பஹ்ரைன்ல இருக்கிற கட்டார், குவைத், அதுக்கப்புறம் UAE இருக்கிற முக்கியமான இடங்கள்ல குறிப்பா யூஎஸோட பேஸ் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, கேஷுவாலிட்டி சர்ச் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க. சோ இஸ்ரேலோட குண்டு தான் அந்த ஏர் ஸ்ட்ரைக்ல பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ ஈரானோட ஸ்டேட் மீடியா என்ன சொல்றாங்கன்னா, 51 பெண் மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்ல அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. சோ ஈரானோட இப்ப இருக்கிற இந்த கவர்மெண்ட் இது அவங்க தொலைக்காட்சியில போட்டிருக்காங்க, 51 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இது மட்டும் இல்ல, அபுதாபிலையும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, இதுலயும் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. சோ பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் இதுல ரொம்ப தெளிவா தெரியுது. என்னன்னா, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தளவு இந்த மேஜர் காம்பேக்ட் ஆபரேஷன் இந்த கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணாம இது நிறுத்த மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். இஸ்ரேலுக்கு இப்பதான் பயணம் மேற்கொண்டாரு பிரதமர் மோடி அவர்கள். இது கோஇன்சிடென்ஸா நடந்த ஒன்னாதான் இருக்கு. சோ பயணம் மேற்கொண்டு கரெக்டா ஒரு விசிட் ரிட்டர்ன் வந்த பிறகு இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சோ இதுவும் ஒரு விதமான விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. அங்க நடக்கிற இந்த ஆட்சியாளர்கள், ஈரான்ல இருக்க ஆட்சியாளர்கள் கண்டிப்பா ஒரு பெரிய செட்பேக் ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். மிஞ்சி மிஞ்சி ஒரு வாரம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்ற விஷயங்களும் தெரிவிக்கிறாங்க. சோ பெஞ்சமின் நெதன்யாஹு பொறுத்தளவு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு, ஈரானோட இப்ப இருக்கிற அரசாங்கத்தை நாங்க தூக்காம நாங்க பின்வாங்க மாட்டோம், அவங்க தான் முக்கியமான ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட கோலும் அவங்க தான். ஒட்டுமொத்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்றதுக்கான முயற்சிகள்ல முழுமையா இஸ்ரேல் இறங்கி இருக்காங்க. சோ இதனால ரீஜனல் அந்த பிராந்தியத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா,
11 நாடுகள் இந்த ஈரான், இஸ்ரேல், ஜார்டன், யுஏஇ போன்ற முக்கியமான நாடுகள் எல்லாருமே அவங்களோட ஏர் ஸ்பேஸ ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மிகப்பெரிய லெவல்ல குளோபல் டிராவல் டிஸ்ட்ரிப்ஷன் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் எனர்ஜி மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு ஷட் டவுன் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இஸ்ரேல் டெம்பரவரியா அவங்களோட கேஸ் ஸ்டேஷன் கேஸ் ஃபீல்ட்ல இருந்து எல்லாத்தையுமே டெம்பரவரியா ஷட் டவுன் பண்ணிருக்காங்க சொல்லப்படுது. ஏன்னா ஈரான் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால. சோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்டர்நேஷனல் ரியாக்ஷன் ரஷ்யா, சைனா, இந்தியா போன்ற முக்கியமான நாடுகள் என்ன தெரிவிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ரஷ்யா சைனாவை பொறுத்தளவு கடுமையான ஒரு எச்சரிக்கைகள் விட்டிருக்காங்க. உடனடியா இதை நிறுத்தணும், போர் நிறுத்தம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கைகள் விட்டிருக்காங்க. குறிப்பா ரேடியாலஜி, கேஸ்ட்ரோபி, வேற ஏதாவது பிரச்சனைகள், வேற ஏதாவது அணு உலைகள் இருந்து வேற ஏதாவது பிரச்சனைகள் பெருசா ஏற்படலாம். இது இந்த கான்ஃபிளிக் பெருசாயிடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. குறிப்பா இந்தியா, யூரோப்பியன் யூனியனை பொறுத்தளவு மேக்சிமமா சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பாருங்க அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. சோ இது மட்டும் இல்ல, சைனாவை பொறுத்தளவு இந்த மிலிட்டரி ஆக்ஷனை உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி அமெரிக்காவும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஹைப்பர்சோனிக் கேப்பபிள் மிசைல்ஸ் எல்லாம் ஈரானுக்கு கொடுத்திருக்க சைனா இதை சொல்லலாமான்ற கேள்விகள் எனக்கு எழுது. இருந்தாலும் இந்த அளவுக்கு அமைதியை எதிர்பார்க்கிற சைனா ஈரானுக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட $400 பில்லியன் ட்ரேட் ஈரானோட சைனா வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஆட்சி மாறுச்சுன்னா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஏற்படும். இந்தியாவுக்கும் ஒரு சாதகமான ஒரு விஷயம் இருக்கு. ஏப்ரல் 2026 10 வருஷம் யுஎஸ் இந்தியாவுக்கு கொடுத்த சாங்ஷன், சபகர் போர்ட்ல நீங்க ரன் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம் சாங்ஷன் எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. அவங்களுக்கு இந்தியாவுக்கு மட்டும் வெய்வர் உண்டு. சோ இந்த 10 வருஷம் முடிய போது. சோ இந்த 10 வருஷம் முடியும் போது இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னா இந்தியாவுக்கு சபகருக்கு போட்ட மறுபடியும் பயன்படுத்துற வாய்ப்பு கிடைக்கலாம். சோ குவார்டர்ல இந்த பாகிஸ்தான், சைனாவோட வேலைகளுக்கு எதிராக செக் வைக்கிற விஷயங்கள் சபகர் போட்ட வச்சு மறுபடியும் இந்தியா இதை மேற்கொள்ளலாம். சோ ஒரு பாசிட்டிவிட்டி இந்தியாவுக்கும் இருக்கு. ஆனா இதை எப்படி செயல்படுத்த போறாங்க? இந்த உயிர் சேதம்லாம் எதுவும் இல்லாம வெனிசுலால இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியான ஒரு ஆபரேஷன் அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்த போறாங்களா, இல்ல வேற ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஈரானோட ஜெனரல் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் ஜாபிரி, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத வெப்பன்ஸ் எங்க கிட்ட இருக்கு, அந்த வெப்பன்ஸை நீங்க பார்த்திருக்க கூட மாட்டீங்க, நாங்க அதை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமா நீங்க எல்லாம் காலி அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு. வெகு விரைவில் நாங்க அதை பயன்படுத்துவோம் அப்படின்ற எச்சரிக்கை விட்டுருக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்க சுப்ரீம் லீடர், ஈரானோட சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டிருக்காருன்னு இஸ்ரேல் தெரிவிச்சும் இல்ல, கொல்லப்படல, இன்னும் யாரும் எதுவுமே இந்த சம்பவம் நடக்கல, இன்னும் ஒரு சில மணி நேரத்துல எங்களோட தலைவர் பேசுவாரு, நாட்டு மக்களிடையே உரையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அனௌன்ஸ்மெண்ட் சும்மா ஃபேக் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல தெரிவிக்கிறாங்க. அது ப்ரீ ரெக்கார்டடான ஒரு வீடியோவை தான் வெளியிட போறாங்க. ஆனா அவர் கொல்லப்பட்டாச்சு அப்படின்றது கான்பிடண்டா இஸ்ரேல் சொல்றாங்க. அது எப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இப்போதைக்கு ஒரு சில அப்டேட்ஸும் வருது. அதாவது அமெரிக்கா நடத்தின ஸ்ட்ரைக்ல ஒரு சில மிசைல்ஸ் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அமெரிக்கன் க்ரூஸ் மிசைல் BGM-109 டோமஹாக், இது இந்த மிசைல் ரொம்ப பாப்புலரா சொல்லப்பட்டிருந்தது. நம்ம பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே நம்பல. அமெரிக்காவோட பேட்ரியாட்டிக் அதை விட அட்வான்ஸ்டு S-400 அப்படின்னால்தான் S-400 வாங்கணும். சோ இந்தியாவுக்கு இது தொடர்ந்து ஒரு பாடம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது கான்ஃபிளிக்கா இருக்கட்டும். சோ இது ஒட்டுமொத்தமா இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பாடம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்தியா இதை க்ளோஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளோட ராணுவம் அவங்களோட ரிசர்ச்சுக்கு அப்படின்றது நம்ம இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. சோ இது மட்டும் இல்ல, ஈரானோட அதாவது சவுதி அரேபியால கூட தாக்குதல் நடத்தியிருக்காரு. என்ன ஆச்சு ஈரானுக்கு அப்படின்னு நமக்கு யோசனைகள் தோணுது. ஆனா சவுதி அரேபியாவும் வேற வழி இல்லாம இந்த தாக்குதல்னால அமெரிக்காவோட கை கோர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா இங்க, பின்னாடி இஸ்ரேல். சோ சவுதி இங்க அமெரிக்காவோட கை கோத்தாலே அது மறைமுகமா இஸ்ரேலுக்கும் ஒன்றிணைஞ்சு செயல்படுற மாதிரி தான் இருக்கும். UAE போட்டாச்சு. அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி சவுதியோட நடக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு. பாப்போம், பொறுத்திருந்து.
ஆனால் சவுதியோட விட்டு வைக்கல, மல்டிபிள் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அபுதாபி, துபாய், யுஏஇல அங்கங்க நடந்திருக்கு. கலிஃபா சிட்டிலையும் ஏர்போர்ட்லயே நடத்தி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. துபாயோட ஃபேமஸ் பாம் ஜுர்மைல கூட இந்த ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் சொல்லுது. யுஏஇ பெரிய லெவல்ல எச்சரிக்கை விட்டுருக்காங்க. எங்களுக்கு ரைட் டு டிஃபெண்ட் இருக்கு, நாங்க அதுக்கேத்த மாதிரி நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. சோ மிசைல் ஸ்ட்ரைக்ஸுக்கு கான்சிக்வன்சஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு யுஏஇ தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஆண்டாண்டு காலமா பல டிகேட்ஸா கட்டார் மத்தியசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஈரான் இல்ல மத்த நாடுகளோட பிரச்சனைகளுக்கு மத்தியசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் இப்ப கட்டார் மேலேயே ஒரு குண்டை போட்டிருக்காங்க. சோ இது கண்டிப்பா இன்னும் இந்த பிரச்சனைகள்ல பெருசாக போகுது. தோகாலேயே எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது கண்டிப்பா ஒரு விதமான ஒரு பதட்டம். எப்படின்னா, ஸ்ட்ராங்கா ஒருத்தருக்கு எதிராக ஒட்டுமொத்தமா எல்லாரும் இந்த பிராந்தியத்தை சுத்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் நமக்கு தெளிவா தெரியுது. சோ நீங்க இந்த சேட்டலைட் இமேஜை பாருங்க. அவரோட வீட்டுல எப்படி ஃபயர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, மல்டிபிள் பில்டிங்ஸ் இதனால ஒரு பெரிய ஒரு அட்டாக்ல ஏற்பட்டிருக்கு, இடிஞ்சு விழுந்திருக்கு. இது மட்டும் இல்ல, பயங்கர பிளாக் ஸ்மோக் ஏற்பட்டிருக்கு. சோ இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ப்ராக்சி ஆபரேஷன் இன்னும் டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேரடியா இஸ்ரேல், அமெரிக்கா அப்படின்னு நம்ம பார்த்தாலும் ப்ராக்சியா வேற ஏதாவது விஷயங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈரானும் இதை செயல்படுத்துவாங்க அப்படின்னு தோணுது. ஒருவேளை ஈரான் உச்சகட்ட நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா இந்த கான்ஃபிளிக் இன்னும் பெரிதாகும், இன்னும் இது பரவும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுல சைனாவோட பங்கு அப்படின்றது, சைனா ரஷ்யாவோட நிலைப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமா கூர்ந்து அமெரிக்கா கவனிக்க கூடும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. இது மட்டும் இல்ல, தொடர்ந்து ரஷ்யா இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. சோ இந்த பிராந்தியத்துல பொறுத்தளவு வெஸ்ட் ஏஷியால பயங்கரமான ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சோ இது எங்க எடுத்துட்டு போகுது அப்படின்றதான் நம்ம பொறுத்து பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நண்பர்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க சேனலுக்கு. சோ நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.